இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்விதான், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா மனுஷ்கா? நோ ரிஷி, நாட் அட் ஆல். ஐ ரியலி ட்ரஸ்ட் யூ. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை நம்புறேன். ஆனா லக்ஷ்மி, அவளை நான் நம்பல, அவ மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. மனுஷ்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ என்ன லவ் பண்றனா அப்ப என் மேல நம்பிக்கை வை. அண்ணா, நான் உன்னை விட்டு விலகியும் போகல, லக்ஷ்மி என்னை அடையறதுக்காக எந்த ஒரு வேலையும் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி என்ன எங்க ரெண்டு பேர் மனசுலயும் இல்ல. பட் நான் என்ன பண்ண ரிஷி? என்னால அவளை கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்படின்னா உனக்கு என் மேலயும் நம்பிக்கை வராது, ரைட்? நோ மனுஷ்கா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அண்ட் அந்த லிமிட்டை யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது, யாருக்காகவும் சரி. சோ ஐ ரிக்வெஸ்ட் யூ, அண்ட் இந்த விஷயம் எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும். ஒருவேளை உனக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் இருக்குன்னா அப்போ உனக்கு என் மேலேயும் சந்தேகம் இருக்கு, என் மேல சந்தேகம் இருக்குன்னா அப்போ உனக்கு லக்ஷ்மி மேலேயும் சந்தேகம் இருக்கு. இந்த விஷயத்தை எப்பவும் மறக்காத மனுஷ்கா. அண்ட் இன்னைக்கு நீ பண்ண காரியத்தை லைஃப்ல இதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாத. அதோட லக்ஷ்மியோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணாத. கடைசியில நீ தான் நஷ்டப்படுவ. லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னா அங்க அவளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அங்க முதல் கேள்வியே எனக்கு தான் வரும். அண்ட் நான் அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டேன். லக்ஷ்மியை நான் பத்திரமா பார்த்துப்பேன். I hope you understand. பாப்ஸ், ஒரு நிமிஷம். நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் இனிமே கூப்பிடாத, சரியா? இது என்ன புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இனிமே எதுவும் கிடையாது, என்ன இப்படி கூப்பிடாத. பார்ட்டியில எல்லாரும் இருந்ததுனாலதான் நான் அன்னைக்கு எதுவுமே சொல்லல. இதுக்கப்புறம் திட்டு வாங்குற மாதிரி எந்த காரியமும் பண்ணாத. ஓகே, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அனிமா, பாப்ஸ், ஐயோ என்ன? ஓகே லக்ஷ்மி, ஐ அம் ரியலி சாரி. எனக்கு பழக்கம் இல்ல, நான் ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். கூல். ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி நீ, ஐயோ இப்போதானே நான் சொன்னேன் பாப்ஸ். இல்ல வைத்தியம் உனக்கு. லக்ஷ்மி, ரிஷி ப்ரோ, இதுக்கு என்கிட்ட ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. மனுஷ்காவும் வாயை மூடிப்பா, நானும் வாயை மூடிப்பேன். சொல்லுன்னு சொன்னா என்னால அதை சொல்ல முடியும். என்ன சொல்லி தொலை, சீக்கிரம் சொல்றா. அப்படி என்ன சொல்யூஷன்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்யூஷன்? அந்த உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சுன்னா உன்னை அடிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்குள்ள எதுவும் நடக்குதுன்னு மலிஷ்கா சொல்ல மாட்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் குவைட் ஆயிடுவேன். அவ்வளவுதான் சொல்யூஷன். எப்படி? சிம்பிள், பெஸ்ட் சொல்யூஷன். என்ன பண்றீங்க? காதை புடிச்சீங்கன்னா என் காது அப்படியே ரெண்டு ஆயிடும். சரி, ஒரு காதை பிடிச்சா ரெண்டு ஆகும், அப்ப இன்னொரு காதையை பிடிக்கிற, ரெண்டுமே ரெண்டு ஆயிட்டோம். விடுங்க, எதுக்கு ரெண்டு ஆகணும்? என் காதை முதல்ல விடுங்கன்னு சொல்றேன். நீ வாயை மூடு, வாய் காத மாதிரி வளர்ட்ட. வாயை மூடு. பாப்ஸ், வேடிக்கை பார்க்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க. ஐயோ ரிஷி, விடு. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ அந்த கெமிக்கலை பாயசத்துல கலந்ததா சொன்ன, ரைட்? ஆனா அந்த பாயசத்தை நீ சாப்பிடல, நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை இப்படி ஆச்சு. உன்னோட ஜூஸ்ல யார் கெமிக்கல் கலந்தது? அந்த ஹவுஸ் ஹெல்ப்பா? இல்ல, அதுவும் என்னோட தப்பு தான். நான் அதை கலக்கும் போது நீலம் ஆண்டி வந்துட்டாங்க. நான் மறைக்கலான்னு பார்க்கும் போது அந்த கெமிக்கல் மத்ததுல கலந்துருச்சு. கண்டிப்பா 2-3 டிராப்ஸ் அந்த ஜூஸ்ல விழுந்திருக்கும். ரொம்ப வலிக்குது. அடக்கடவுளே, வேட்டையாட போய் நீயே மாட்டிக்கிட்ட. ஒரு செகண்ட், உனக்கு தெரியுதா இதுல மிகப்பெரிய நஷ்டம் என்ன ஆச்சுன்னு? ரிஷி உன்னை லிமிட்ல இருக்க சொல்லியிருக்கான். நீ லிமிட்ல இருந்தே ஆகணும். லிமிட் மை ஃபுட். இந்த தடவை மலிஷ்கா கிட்ட எனக்கு எந்த தப்பும் தெரியல. எனக்கு அவளோட வருத்தம் தெரியுது, எனக்கு அவளோட ஃபீலிங்ஸ் தெரியுது. அவளோட கல்யாணம் எப்ப நடக்கும்? நீங்களே யோசிங்க. நீ அவ எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவா? பல வருஷமா அவ ரிஷிய லவ் பண்றா. நாம என்கேஜ்மெண்ட்டும் பண்றதா இருந்தோம். சரி, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கல. உடனே ரிஷி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா மலிஷ்கா ரொம்ப கஷ்டப்படுறா. அதோட அவ ஜஸ்ட் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவ வாழ்க்கைய பணையம் வச்சிருக்கா. அவ ரிஷியை எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியும் இல்லையா? ரொம்ப லவ் பண்றா. மலிஷ்கா நல்லா இருக்காளா? ஐ ஹோப் ஷி இஸ் ஃபைன். நல்லா இருக்கா? போற வழியில நீ அவளை ரொம்ப திட்டிருப்பியே. மாம், பயங்கரமா திட்டணும்னு தோணுச்சு. பட் மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதோட எங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் பண்ணிருக்க. ரிஷி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். இந்த லக்ஷ்மிக்கு கரெக்டா இருப்பான். He will be perfect for லக்ஷ்மி. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். மாம், என்ன சொல்றீங்க? கேரண்டி எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ உங்க செலக்ஷனா பையன் நிச்சயமா நல்லவனா இருப்பான். ஆமா, ஆனா அது ஆக்சுவலி என்னன்னா, he is a divorcee. அவனுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. டிவோர்ஸி? அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ரைட்? இல்ல மாம், ஆனா இத பாரு ரிஷி, டிவோர்ஸினா
அவன் கெட்டவனா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா நீயும் டிவோர்ஸி தான், லக்ஷ்மியும் டிவோர்ஸி தான். டிவோர்ஸ் ஆனதுனால நீ ஒன்னும் கெட்டவன் அர்த்தம் இல்லையே. இப்பவும் நீ ஒரு நல்ல பையனா தான் இருக்க, நல்ல புருஷனாவும் இருப்ப. லக்ஷ்மியும் தான். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுது இல்ல? குட். நீ ஒண்ணு பண்ணு, அந்த பையனை பாரு. நம்ம ஊர்ல தான் இருக்கான். ப்ரமோஷன் கிடைச்சு இங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கான். நாளைக்கு தான் அவன் இங்க வரான். அவன் சிஸ்டருக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு மேட்ச் மேக்கர்ஸும் கண்டிப்பா வரதான் போறாங்க. சோ நீங்க எல்லாரும் மீட் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க. நான் சொன்ன பையன் அதான் அந்த ஆராவை பார்த்து பேசுங்க. ஓகே ஷூர் மாம். ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாம். அம்மாவுக்கு பையன் தேங்க்ஸ் சொல்லுவானா? மாம் அது வந்து லக்ஷ்மி லைஃப் நல்லா இருக்கணும். அவ சந்தோஷமா அவளுடைய லைஃப்ல செட்டில் ஆகணும். அது மட்டும் நடந்தா அப்ப அந்த மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு பண்றீங்களா? சோ தேங்க்யூ சோ மச். நான் ஒன்னு பண்ற, லக்ஷ்மியை கூட கூட்டு போறேன். அவளுக்கு மட்டும் பிடிச்சிருச்சுன்னா அப்போ நாளைக்கே நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் மாம். ஆனா லக்ஷ்மியை எதுக்காக கூட்டிட்டு போகணும்? முதல்ல நீ அங்க போ, அந்த பையனை பார்த்து பேசு. லக்ஷ்மி அங்க வந்து என்ன பண்ணுவா? எப்படி முடிவெடுக்க போறது நீ தானே? முடிவு நான் தான் எடுக்க போறேன் மாம். பட் விஷயம் அவளோட லைஃப் தானே. லக்ஷ்மியோட லைஃப்னும் போது அவளை ஒரு வார்த்தை கண்டிப்பா கேட்கணும்ல மாம். நல்லது. அப்போ அவளையும் கூட கூட்டிட்டு போ. அந்த மேட்ச் மேக்கரோட நம்பரை நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே நல்லது. சரி சரி, இதெல்லாம் தேவையில்லை. பாட்டிமா, பாட்டி ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சரி சரி, பரவாயில்ல விடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? இப்ப பெட்டரா இருக்கேன். கொஞ்சம் வலிக்குது. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. யாருக்காவது கெடுதல் நினைச்சா நமக்கு தான் கெடுதல் நடக்கும். இது நான் கத்துக்கிட்ட பாடம். இது என்னோட பிராயச்சித்தம். அண்ட் பாட்டிமா, பாயசத்தை உங்களுக்காக கொண்டு வந்தேன். அதான் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். நான் என் கையால இந்த பாயாசத்தை பண்ணிருக்கேன். அன்னைக்கு என் கையால தானே பாயாசம் விழுந்தது. உங்களாலையும் சாப்பிட முடியல. சோ ப்ளீஸ் நீங்க இதை சாப்பிட்டுக்கோங்க. இங்க பாரு, தேங்க்யூ. ஆனா லக்ஷ்மி எனக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துட்டா. நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் சாப்பிட்டேன்னா என் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். அதனாலதான். எனக்கு எல்லாம் தெரியும் பாட்டி. நீங்க ப்ளீஸ் ஒரு பைட் சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் ஏத்துப்பேன். ப்ளீஸ் சாப்பிடுங்க. சரி சரி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம். அப்புறம் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறத விட நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேள. அவ வாழ்க்கையை நீ கெடுக்க தானே பார்த்த. அப்போ அதான் நியாயமும் கூட. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ எப்பவும் லக்ஷ்மியை தப்பாவே பாக்குற. அது நான் நிறைய பேச மாட்டேன். ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்கள என்ன செய்ய முடியும்? நீ ஒரு வேலை செய்ய. நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். கேப்பல்ல? நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம். பண்றது இருக்கட்டும், நீ எப்படி இப்படிலாம் யோசிப்ப? அண்ட் இன்னைக்கு நீ மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்ட மனுஷ்கா. அது உன்னால எப்பவும் லக்ஷ்மியா ஆக முடியாது. ஒரு வேலை செய்ய. நீ லக்ஷ்மி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். கால நாக்கு லாக்கி இல்லாத பொண்ணு. ஆனா ஒபிராய் ஃபேமிலியே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா.